கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கேன் நான் உங்க ஆர்ஜே சுபா. சேலம் மாவட்டத்தில் ஆரி ஒர்க்லேருந்து ஆன்லைன் கிளாஸ் வரைக்கும் நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிரியா அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஆரி ஒர்க் பற்றி பல பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணிக்க இவங்களும் ரெடியாக இருக்காங்க. நேயர்களே, நீங்களும் நிகழ்ச்சியை கேட்கறதுக்காக ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி மேம். அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் பிரியங்கா மேரி ஃபுல் நேம். எல்லாரும் பிரியான்னு கூப்பிடுறதுனால என்னோட கோர்ஸோடைய நேமுமே பிரியா அப்படின்னு தான் வச்சிருக்கேன். பிரியாஸ் ஆரி வேர்ல்டு நம்மளோட நேம். நான் விமன் என்டர்பிரினரா இருக்கேன். லாஸ்ட் 2 இயர்ஸா பெண்களுக்காகவே ஸ்பெஷலா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்ல கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் மேம். இதுல 5+ கோர்சஸ் இருக்கு. ஆரி எம்ப்ராய்டரி, மெஹந்தி, டெய்லரிங், சாரி டிராப்பிங், ஜுவல்லரி மேக்கிங், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே பெண்களுக்காக ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே எடுத்துட்டு இருக்கோம் மேம். ஓகே மேம். எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க மேம் இது எல்லாத்தையுமே? லாஸ்ட் 2 இயர்ஸா அது பண்ணிட்டு இருக்கேன் மேம். கொரோனாக்கு அப்புறம் தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்ப 60 ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டார்ட் பண்ண கோர்ஸ் இது. ஸோ இப்போ 2 இயர்ஸ்ல 1500 ஸ்டூடெண்ட்ஸ் கத்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கத்துருக்காங்க. ஓகே, சூப்பர் மேம். ஸோ இப்போ நிறைய பேருக்கு வாய்ப்புகளை நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி இந்த தொழிலை, இந்த பிசினஸை நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணீங்க மேம்? மேம், இதுக்கு 2 ரீசன் இருக்கு மேம். ஒன்னு ஆஃப்டர் மேரேஜ் பேபி எல்லாம் இருக்கு அப்படிங்கும் போது நமக்கு ஒரு கரியர் பிரேக் வரும். ஸோ அதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வீட்டுல இருந்தே ஏதாவது பிசினஸ் பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப ஆரி ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனாலயும் அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும் அப்படிங்கறதுனாலயும் தான் நான் இதை கத்துக்கணும், அதை பிசினஸா பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஃபர்ஸ்ட் நான் கத்துக்கிறப்ப இது ஜஸ்ட் ஒரு ஆரி கத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு பிளவுஸ் போட்டுட்டு கொஞ்சமா earn பண்ணா போதும், ஃபேமிலி ரன் பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சுதான் பண்ணினேன். பட் இதை சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஒரு அகாடமியா மாத்துற அளவுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் பிளான் இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடிஞ்சிருக்கு மேம். சூப்பர் மேம். இப்போ நிறைய கோர்ஸ் நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ ஆரி எம்ப்ராய்டரியா இருக்கட்டும், அல்லது மெஹந்தி, ஜுவல்லரி மேக்கிங், இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்களுமே தனியா ட்ரைனிங் போய் தனித்தனியா கத்துக்கிட்டீங்களா மேம்? எஸ் மேம். ஒவ்வொன்றுமே தனித்தனியா நம்ம கத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் நான் யூடியூப்ல சும்மா டெய்லரிங் எல்லாம் பார்த்துட்டு நானாவே ஏதாவது ட்ரை பண்ணும் அப்படின்லாம் பண்ணுவேன். பட் யூடியூப் பொறுத்த வரைக்கும் A to Z நம்மளால கத்துக்க முடியாது. ஏன்னா நிறைய சேனல்ஸ் இருக்கு, நிறைய பேர் சொல்லி கொடுப்பாங்க. டோட்டலா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அப்படிங்கிறப்ப ப்ராப்பரா கத்துக்கிட்டு ஒரு ப்ரொஃபஷனலா இதை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ ஒவ்வொரு கோர்ஸுமே இண்டிவிஜுவலா கத்துக்கிட்டு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம். ஓகே மேம். இப்போ நீங்க ஒரு பிசினஸா அதை பண்றது தவிர்த்து ஒரு அகாடமியா கூட இப்போ ஓபன் பண்ற பிளான்ல இருக்கிறதா சொல்லிருந்தீங்க. ஸோ இப்போ இந்த ட்ரைனிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆஃப்லைன், ஆன்லைன் எந்த மாதிரி எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்க மேம்? ட்ரைனிங்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல பண்ணும்போது ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ், லைவ் செக்ஷன் 2 இருக்கு மேம். ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் பாத்தீங்கன்னா லைவ் அட்டன் பண்ண முடியாதவங்களுக்கு கொடுப்போம். லைவ் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க டைரக்டாவே அட்டன் பண்ணிக்குவாங்க. அண்ட் இதுல பெனிஃபிட்னு பார்த்தோம்னா ப்ரீ ரெக்கார்டட் அட்டன் பண்றவங்க எந்த டைம்ல வேணாலும் பண்ணிக்குவாங்க. பட் லைவ் ஃப்ரீயா இருக்கிறவங்க மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். அதனால நம்ம இந்த 2 ஆப்ஷனுமே வச்சிருக்கோம். அவங்க சூஸ் பண்ணிக்குவாங்க. அண்ட் ஒரு சில கோர்ஸ் கம்பல்சரி லைவ் இருக்கும், ஒரு சில கோர்ஸ்க்கு கம்பல்சரி ப்ரீ ரெக்கார்டட் மட்டும்தான் இருக்கும். பிகாஸ் டெய்லரிங் அப்படின்னா டெய்லியுமே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு காட்டிட்டு இருக்க முடியாது. அப்படிங்கறனால அதெல்லாம் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோவா கொடுத்துருவோம். சாரி டிராப்பிங் எல்லாமே நம்ம லைவா காட்டிடுவோம் மேம். ஸோ இந்த மாதிரி தான் கோர்சஸ் இருக்கும். ஆஃப்லைன் கோர்சஸ் நம்ம லைவாவே எடுத்துட்டு இருக்கோம். ஓகே மேம். இப்போ இதுவரையும் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கதா சொன்னீங்க. இப்போ இவ்வளோ இதையுமே நான் கத்துக்கணும், ஆரி கத்துக்கணும், டெய்லரிங் கத்துக்கணும், மெஹந்தி, ஜுவல்லரி எல்லாமே கத்துக்கணும் அப்படின்னா எவ்வளோ நாள்ல கத்துக்க முடியும் மேம்? ஒவ்வொன்றுக்கும் பர்டிகுலர் டைம் ஆஃப் பீரியட் தேவைப்படும் மேம். ஆரி 3 months to 4 monthsக்குள்ள கத்துக்க முடியும் மேம். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா 3 months போதும். அவங்களால ஒரு பிரைடல் பிளவுஸ் பண்ற அளவுக்கு டெவலப் ஆக முடியும். அண்ட் சாரி டிராப்பிங் 1 dayலயே கத்துக்க முடியும். ஜஸ்ட் ஒரு 3 hours அவங்க ஸ்பெண்ட் பண்ணாவே எப்படி கத்துக்கணும் அப்படிங்கறத A to Z அவங்க லேர்ன் பண்ணிக்குவாங்க. அண்ட் மெஹந்தி ஜஸ்ட் ஒரு 20 days to 30 daysக்குள்ளேயே கத்துக்கலாம். ஜுவல்லரி மேக்கிங் சில்க் த்ரெட்ல பண்றது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அது ஜஸ்ட் ஒரு 1 week குள்ளேயே கத்துக்கலாம். அண்ட்
டெய்லரிங் வந்து கண்டிப்பா 6 months தேவைப்படுமா. ஓகே மேம். இப்போ எல்லாத்துக்குமே பர்ட்டிகுலர் ஒரு பீரியட் வச்சு நீங்க சொல்லிக் குடுத்துட்ருக்கீங்க இல்லையா? பட் இப்போ வந்து எனக்குமே அதில ஒரு கத்துக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்போ ஆரி கத்துக்கணும், நானுமே வந்து டெய்லரிங் கத்துக்கணும் இப்படிலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் வந்து எனக்கு எந்த குவாலிஃபிகேஷன் இருந்தா அத நான் சரியா பண்ண முடியும்? என்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா, என்ன குவாலிஃபிகேஷன்லாம் நமக்கு இருக்கணும் மேம்? யார் வேணாலும் கத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? எஸ் மேம். இது யார் வேணாலும் கத்துக்கலாம் மேம். ஜஸ்ட் நம்மகிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தா போதும், இன்டர்நெட் இருந்தா போதும் கத்துக்கலாம். வீட்ல இருந்தே கத்துக்கலாம், ஃப்ரீ டைம்ல கத்துக்கலாம். இது வந்து இவங்க தான் கத்துக்கணும் அந்த மாதிரிலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஒர்க்கிங் உமன்ஸ் கத்துக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ் எல்லாருமே கத்துக்கலாம் மேம். இப்போ ஒர்க்கிங் உமன்ஸ் வந்து வீக் எண்டில் அவங்களுக்கு எப்போ லீவோ அந்த டைம்ல கத்துக்க முடியும். ஹோம் மேக்கர்ஸ் வந்து அவங்களோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைம்ல கத்துக்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களோட ஹாலிடேஸ்ல கத்துக்கலாம் மேம். ஓகே மேம். இப்போ நீங்க சொன்னீங்க எல்லாத்தையுமே வந்து எல்லாராலுமே கத்துக்க முடியும் அப்படின்னு. பட் வந்து இதுல நான் ஆரி மட்டும் ஸ்பெசிஃபிக்கா கத்துக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ, நான் டைலரிங் தெரிஞ்சாதான் ஆரி கத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா மேம்? இல்ல மேம், அப்படி கிடையாது. நிறைய பேர் இந்த மாதிரிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்கிற கொஸ்டினே இதுதான். பட் டெய்லரிங்க்கும் ஆரிக்கும் சம்பந்தமே இல்லை மேம். இது வேற, அது வேற. ஒரே ஒரு விஷயம், பிளவுஸ் மார்க்கிங் மட்டும் பண்ற மாதிரி இருக்கும். அது டெய்லரிங் தெரிஞ்சாதான் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. அதுவுமே எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நம்ம கிளாஸ்லயே கைட் பண்ணிடுவோம். அது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஸோ அது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஜஸ்ட் ஆரி மட்டும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்றப்ப டெய்லர்ஸ் அதை சரி பண்ணிக்குவாங்க. ஸோ நமக்கு ஜஸ்ட் மார்க்கிங் தெரிஞ்ச போதும், டெய்லரிங் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ், அதுவும் இந்த ஆரி, மெஹந்தி, அதுக்கப்புறம் டெய்லரிங் இதெல்லாமே வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலி உங்களுடைய ப்ரொஃபஷன் நீங்கள் படித்தது அப்படின்னு பார்க்கும்போது டீச்சர்னு சொல்லியிருந்தீங்க. பட் டீச்சர் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறப்போ வெளியில் வேலைக்கு போக வேண்டியது தானே, நல்லா வேலை பார்க்கலாமே, நிறைய சம்பாதிக்கலாமே அப்படின்றத தாண்டி நம்ம வீட்டிலேயே இப்படி ஒரு சுய தொழில் தொடங்கலாம் அப்படின்ற பிளான் உங்களுக்கு எப்படி மேம் வந்துச்சு? மேம், ஃபர்ஸ்ட் வந்து நான் எம்எஸ்சி பிஎட் பண்ணியிருக்கேன். 4 years டீச்சரா ஒர்க் பண்ணேன். மேரேஜ்க்கு அப்புறம் ஆக்சுவலா பேபின்னு வரும்போது தான் ஸ்டாப் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் ஃபேமிலி ரன் பண்றதுக்கும் குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கும் டைம் வேணும். அண்ட் பிசினஸ் பண்ணுங்கிற இன்ட்ரெஸ்ட் நிறையவே இருந்துச்சு. பட் அந்த டைம்ல வந்து என்னால பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியல. பிகாஸ் எனக்கு எந்த ஒரு நாலேஜுமே இல்லை, ஜீரோவா தான் இருந்தேன். ஸோ எப்படி ஒரு இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணும், அதுல எப்படி போஸ்ட் பண்ணும், எப்படி இந்த பிசினஸை வந்து கொண்டுட்டு போகணும். இப்போ நான் டீச்சரா போனேன் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கறதோட நான் ஸ்டாப் பண்ணிக்குவேன். அதுதான் என்னோட ஒர்க்கா இருந்திருக்கும். பட் ஒரு விமன் ஆண்டர்பிரினரா மாறும் போது என்ன மாதிரி பல பேர்த்த உருவாக்க முடியும், அவங்களும் பிசினஸ் பண்ணி அவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட்டா இருக்க முடியும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா இருக்க முடியும், அவங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வரும். அப்படிங்கிறப்ப நம்ம ஏன் நிறைய பேர்த்த உருவாக்க கூடாது அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் நான் வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்லயும் இருக்கணும், பர்டிகுலரா விமன்ஸுக்கு இருக்கணும், அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணி அவங்களும் சொந்தமா பிசினஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கொண்டுட்டு வந்ததுதான் இது மேம். சூப்பர் மேம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்களே எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்குற எல்லாத்தையுமே ஒருத்தர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை அவங்களால ஒரு பிஸ்னஸாக எடுத்து செய்ய முடியுமா மேம்? கண்டிப்பா பண்ண முடியும் மேம். பிகாஸ் நம்ம வந்து சொல்லி கொடுக்கறதோட மட்டும் இல்லாம இதை எப்படி பிசினஸா கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஐடியாவும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு கிளாஸ்லயுமே இண்டிவிஜுவலா அதுக்குன்னு தனியா செக்ஷன் வச்சு கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப நான் பர்சனலா என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பேன், என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணி அதை சரி பண்ணியிருப்பேன், அந்த என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து தான் அவங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். அப்போ வந்து அவங்க எப்படி வெளியில போய் உடனே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற ஐடியா அவங்களுக்கு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஜஸ்ட் கத்துக்கிட்டாங்க, அதை நான் வந்து என்னோட வச்சுக்குவேன் அப்படின்னு இல்லாம அவங்களும் இன்னும் ஒரு 100 பேர்த்த உருவாக்கணும், 1000 பேர்த்த உருவாக்கணும், அவங்க மூலியமா இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகணும், நிறைய விமன்ஸ் வந்து வெளியில வரணும், சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷனலாவும் அவங்களுக்கு நான் வந்து கைட் பண்ணுவேன். அப்போ வந்து அவங்க அது மூலியமா ஒரு இன்ஸ்பயர் ஆகி புதுசா அவங்களும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதே மாதிரியே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு கால் பண்ணியும் மெசேஜ் பண்ணியும் சொல்லுவாங்க, மேம் நான் இந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்கேன், ஆக்சுவலி 1 பவுன் தங்கம் எடுத்து வச்சிருக்கேன் மேம், உங்க ஞாபகமா நான் அதை அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்லாம் சொன்னாங்க. அண்ட் இது வரைக்கும் நான் 100 ஆரி பிளவுஸ் ஆர்டர்ஸ் எடுத்து போட்டிருக்கேன் மேம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் மெஹந்தி பண்ணவங்க நான் பிரைடல் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கேன் மேம் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இந்த சாரி டிராப்பிங்லாம் இது பிசினஸா பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் அதை கத்துட்டு போனதுக்கு அப்புறம் மேம் நீங்க சொன்ன மாதிரியே இதுலயும் சம்பாதிக்க முடியுது, நான் இவ்வளவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுவுமே அவங்க சொல்லி இவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கேனே எனக்கு பர்டிகுலரா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதுல
சம்பாதிக்கவும் முடியும், பிசினஸாவும் கொண்டுட்டு போக முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டூடெண்ட். ஓகே, சூப்பர் மேம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு saree டிராப்பிங் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதை கூட என்னால் ஒரு பிஸ்னஸாக ரன் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்விக்கும் நீங்கள் நிறைய பதில் சொல்கிறீங்க. இப்போ எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் அதில் கண்டிப்பாக ஒரு பலனை நம்ம எதிர்பார்ப்போம். இது மூலமாக நமக்கு ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குமா, ஒரு ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம். இப்போது ஆரி ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கும் போது அது எவ்வளோ காஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது மேம்? எவ்வளோலேருந்து நம்ம அந்த ப்ளவுஸ்க்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும்? மேம் இது வந்து பர்டிகுலரா இவ்வளவுதான் ரேட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது மேம். இது பிளேஸை பொறுத்து டிஃபர் ஆகும். இப்ப ஒரு சிட்டி சைட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு 1000 ருபீஸ்ங்கிறது ஒரு நார்மலான அமௌண்டா இருக்கும். பட் கிராமத்து சைடு இருக்கிறவங்களுக்கு 1000ங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்டா இருக்கும். அப்போ நம்ம வந்து ஃபிக்ஸடா இதுதான் ரேட் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லும் போதே நான் சொல்லிடுவேன், இது நீங்க இருக்கிற பிளேஸை பொறுத்து டிஃபர் ஆகும். இப்ப சிட்டில இருக்கிறவங்க ஸ்டார்டிங் பிரைஸே 1000 சொல்ல முடியும். ஜஸ்ட் ஒரு பீடு வச்சு ஜஸ்ட் ஒரு பார்டர் மட்டும் கொடுத்தாவே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களால ஒரு 1000 கூட சார்ஜ் பண்ண முடியும். பட் ஒரு கிராமத்து சைடு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது முடியாது. அவங்க ஒரு 800 இல்ல 700 தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸ்டார்டிங்கே வந்து மினிமம் நம்ம ஒரு 700ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமா. இது பிரைடல் ஒர்க் போக போக ஒரு 10,000 15,000 அந்த மாதிரி ரேஞ்சுக்கும் போகும். பட் A to Z எல்லாமே அதுல கத்து கொடுத்தா மட்டும்தான் அவங்க வெளியில போய் இந்த மாதிரி சம்பாதிக்க முடியும். ஸோ அது எல்லாமே இங்க கத்துக்கிட்டு போயிருவாங்க. சோ அவங்க எப்படி ரேட் பிக்சிங் பண்ணணுங்கிறத முதற்கொண்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் வெளியில போறாங்க. சோ அது மூலியமா இப்ப நிறைய பேர் வந்து சொந்தமா ஷாப் ஆரம்பிச்சு அகாடமி ஆரம்பிச்சு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது எனக்கு இன்ஸ்டாகிராம்லயும் ஷேர் பண்ணுவாங்க. சோ நம்மளாலையும் அதுல பண்ண முடியும். அண்ட் ஆரி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு விஷயம். இது வந்து எப்பயுமே டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லவே முடியாது மேம். மத்த பிசினஸ் கூட ஒரு டைம் டவுன் ஆகும், ஒரு டைம் அப் அந்த மாதிரி வந்துட்டு போகும். பட் ஆரின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கா இருக்கட்டும் இல்ல ஒரு ஃபெஸ்டிவலுக்கா இருக்கட்டும் அதை லைக் பண்ணி போடுறாங்க. ஏன்னா பிளவுஸ் மட்டும் கிடையாது, ஒரு குழந்தைக்கு போடுற ஒரு நார்மல் ஒரு பட்டு பாவாடையில கூட பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, சுடிதார்ல பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ எப்பயுமே இது ட்ரெண்டிங்லயே இருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கறதுனால இது வந்து டவுன் ஆகும், நம்மளால பிசினஸ் பண்ண முடியாது அப்படின்னு வரவே வராது. எப்பயுமே நம்ம இதுல வந்து earn பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மேம். ஓகே மேம். இப்போ வந்து ஆரி பற்றி சொன்னீங்க, saree டிராப்பிங் பற்றி சொன்னீங்க. இதே வந்து மெஹந்தி அப்படின்னு எடுத்துக்கும் போது அதுலேயுமே ஏர்னிங்ஸ் அப்படின்றது இருக்குமா மேம்? இருக்கு மேம். 2 விதமா இருக்கு மேம். நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லும் போது ஒவ்வொரு கோர்ஸ்லயுமே சொல்றது, ஒண்ணு நீங்க கத்து கொடுத்து earn பண்ணலாம், இல்லைன்னா அதை வந்து கஸ்டமருக்கு செஞ்சு கொடுத்து பண்ணலாம். 2 விஷயம் இருக்கு. இப்ப செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து பிரைடல்ஸ் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணுவோம். ஒரு சிம்பிளா ஒரு டிசைன் போட்டா கூட ஒரு ஹேண்டுக்கு 500 to 1000 சார்ஜ் பண்றாங்க வெளியில எல்லாம். சோ அந்த மாதிரி பண்ணலாம். பட் நம்மளுடைய அவுட்புட் எந்த அளவுக்கு வருதோ அதை பொறுத்துதான் நம்ம வந்து சார்ஜ் பண்ண முடியும். சோ அந்த அளவுக்கு பிராக்டிஸ் எடுக்கணும். மெஹந்தியை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன்ஸ் எல்லா பிசினஸ்லயுமே இருக்கு மேம். நிறைய காம்படிஷன் இருக்கு. இப்ப வந்து ஒரு ஏரியாவுல இப்ப பார்த்தோம்னா கரண்ட்ல மெஹந்தி தெரிஞ்சவங்க ஒரே ஏரியாவுல 5 பேர் இருப்பாங்க, ஆரி தெரிஞ்சவங்க 10 பேர் இருப்பாங்க. சோ காம்படிஷன் அதிகம் தான். பட் அதுல நம்ம என்ன டிஃப்ரெண்டா பண்றோம், நம்ம வந்து அவுட்புட் நல்லா கொடுக்கறோமா, ஸ்மார்ட் ஒர்க் பண்றோமா, அதை பார்க்கணும். அதுல வந்து நம்ம பெஸ்டா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளாலையும் இதுல அச்சீவ் பண்ண முடியும் மேம். ஓகே மேம். இப்போ வந்து நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆரி டெய்லரிங், அப்புறம் மெஹந்தி, ஜுவல்லரி மேக்கிங், வேற என்ன மேம் பண்ணுறீங்க? சாரி ட்ராப்பிங். அது இல்லாம நம்ம எஜுகேஷன் ரிலேட்டடாவும் பண்றோம் மேம். ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஹேண்ட் ரைட்டிங், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் டியூஷன் இந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸே இந்த 5 கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸே மேம் எனக்கு வந்து கரியர்ல வந்து இங்கிலீஷ் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ உங்ககிட்டயே நான் இங்கிலீஷும் கத்துக்கிறேன், வெளியில தான் ரொம்ப ஃபீஸ் அதிகமா இருக்கு, உங்ககிட்ட அஃபோர்டபுளா இருக்குன்னு சொல்லி நம்ம கிட்ட அதுவும் கத்துக்கிறாங்க. ஸோ தேவைப்பட்ட ஆன்லைன்லயுமே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ரீசெண்டா வந்து ஸ்போக்கன் ஹிந்தியும் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஒரு பிளான் போயிட்டு இருக்கோம் மேம். ஓகே மேம். இப்போ வந்து ஆன்லைன்லேயே ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ளஸ் வந்து இப்போ வந்து ஹிந்தி ஸ்டார்ட் பண்ண போறீங்க இல்லையா? ஓகே மேம். இப்போ நம்மளோட ப்ரோக்ராம் கேட்டுட்டு உங்ககிட்ட பிஸ்னஸ் ரிலேட்டடாவோ அல்லது ஒர்க் ஏதோ ஒரு விஷயமாவோ வந்து உங்ககிட்ட நேயர்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி மேம் தொடர்பு கொள்றது? மேம் வாட்ஸ்அப் இல்லைன்னா கால் மூலியமா அவங்க கான்டாக்ட் பண்ணலாம் மேம். நான் மொபைல் நம்பர் கொடுக்குறேன். அண்ட் இன்ஸ்டாகிராம்ல பிரியாஸ் ஆரி வேர்ல்டு அப்படின்னு டைப் பண்ணாவே வந்துடும். யூடியூப்லயும் நம்ம சேனல் இருக்கு, பிரியாஸ் ஆரி வேர்ல்டுங்கிற நேம்ல. பிரியாஸ் ஆன்லைன் அகாடமிங்கிற நேம்லயும் இருக்கு. பிகாஸ் ஃபியூச்சர்ல நம்ம இதை அகாடமியாவும் மாத்த போறோம். ஸோ இந்த பேஜ்ல போய் அவங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லைன்னா கால் பண்ணி சொல்லலாம் மேம். ஓகே மேம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கீங்க, பட் அதை தாண்டி வந்து ஒரு ஒர்க்காக எடுத்து நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த கட்ட பிளான் வச்சு ஒன்று ஒன்றா வச்சு நீங்கள் நிறைய நகர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். பட் எப்படி மேம் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏன்னா ஃபேமிலி ஒரு பக்கம் உங்களுக்கு இருக்கும், ஸோ ஒரு பிஸ்னஸ் ஒரு பக்கம் இருக்கும், எப்படி எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க?
மேம் ஆக்சுவலி பெண்களுக்குன்னு பார்க்கும்போது கண்டிப்பா வந்து ஒரு சைடு இருக்கும் சொல்லவே முடியாது. நம்ம 2 சைடும் பார்த்தாகணும். ஃபேமிலியும் பார்க்கணும். நம்ம ஜாப் ஆர் பிசினஸையும் பார்க்கணும். டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேம். எனக்கு வந்து ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. டைம் மேனேஜ்மெண்ட் வந்து என்னால பண்ண முடியல தான். பட் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எதுலலாம் டைமை வந்து கம்மி பண்ண முடியும். ஃபோன் யூஸ் பண்றது, ரீல்ஸ் பார்க்கறது, சீரியல்ஸ் பார்க்கறது இதுலலாம் கம்மி பண்ணலாம். அண்ட் யார்ட்டையாவது ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்ல 1 ஹவர் வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த கான்வர்சேஷன் தேவையில்லாததா கூட இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடயோ இல்ல ரிலேட்டிவ்ஸோடய. ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணலாம். ஸோ அந்த டைமை இதுல நம்ம போட்டோம் அப்படின்னா, நம்மளோட எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா அதோட அவுட்புட் நல்லா வரும் அப்படிங்கறதுனால அந்த வேஸ்ட் பண்ற டைம் எல்லாமே நான் ஜஸ்ட் பிசினஸ்ல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் ஃபுல்லா அடுத்தடுத்து கமிட்மெண்ட் வச்சுக்குவேன். இந்த டைம்ல இருந்து இது வரைக்கும் பிசினஸ், இந்த டைம்ல இருந்து இது வரைக்கும் ஃபேமிலி, அந்த மாதிரி நான் வந்து டைம் வந்து டிவைட் பண்ணி வச்சுக்குவேன் மேம். இப்போ நமக்கு வந்து 6 hours to 7 hours வரைக்கும் தூங்கினா போதும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். மிச்சம் இருக்கிற டைம் எல்லாமே ஒர்க் பண்றதுக்கு தான். டேவ்ல வந்து வீடியோ வந்து ப்ரீ ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னா ஷூட் பண்ணி வச்சுக்குவேன். எடிட்டிங் எல்லாம் நைட்ல பண்ணுவேன். அண்ட் குழந்தைலாம் தூங்கினதுக்கு அப்புறம் ஒர்க் பண்ணுவேன். அண்ட் ஃபேமிலி ஒர்க் இருக்கும். ஸோ அதுவும் பார்க்கணும். ஸோ டோட்டலா எல்லாமே மேனேஜ் பண்றதுக்கு இப்ப கத்துக்கிட்டேன் மேம். இது கத்துக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஸோ நிறைய பெண்களுக்கு வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது புரிஞ்சிருச்சு, அதை நம்மளால ஃபாலோ பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரே டைம்ல எத்தனை பிசினஸ் வேணாலும் பண்ணலாம், எவ்வளவு ஒர்க் வேணாலும் நம்மளால பண்ண முடியும் மேம். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி எல்லா பெண்களுக்குமே இருக்கு. ஓகே, சூப்பர் மேம். ஸோ வந்து நேர மேலாண்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸ் பற்றி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணீங்க. இப்போ உங்களை போலவே ஒரு சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சுய தொழில் தொடங்குறவங்களுக்கு இதெல்லாம் ஆலோசனைகள் அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவீங்க மேம்? மேம் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவங்க கண்டுபிடிக்கணும் மேம். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருக்காது. அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணணும். நமக்கு என்னெல்லாம் தெரியும், எதுலலாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நமக்கு எதுல டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத அவங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து வேற யாரோட சப்போர்ட்டையும் எதிர்பார்க்க தேவையில்லை. அவங்க வந்து அவங்க மேல நம்பிக்கை வைக்கணும். ஃபர்ஸ்ட் தன்னம்பிக்கை வச்சு நம்மளால முடியும். இப்ப எனக்கு ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்ல எனக்கு இன்வெஸ்ட் பண்ண காசு இல்ல, எனக்கு குழந்தை இருக்காங்க, எனக்கு டைம் இல்ல, நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்றதை விட மல்டி டேலண்ட் இருக்கிற எவ்வளவு பெண்கள் எவ்வளவு விஷயத்த சாதிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லாத டைமா நமக்கு இல்லாம போயிட போகுது. ஸோ நம்மளால முடியும், நம்ம நினைச்சா முடியும். ஸோ தாட்ல வந்து நமக்கு இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு மைண்ட் செட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லா பெண்களுமே சுயதொழில் பண்ணணும்னு நினைச்சா மணி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்காம ஃபர்ஸ்ட் நமக்கு டைம் தான் இம்பார்ட்டன்ட், அடுத்து நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட், அடுத்து அதுல போடுற எஃபர்ட். ஹார்ட் ஒர்க் பண்றோமோ இல்லையோ கண்டிப்பா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் மேம். பிசினஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா சக்சஸ் ஆயிடலாம். ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு டெய்லரிங் பண்றேன், துணி தைக்கிறேன் அப்படின்னா துணியை மட்டுமே தைச்சு நான் சம்பாதிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது. அது ஹார்ட் ஒர்க். அதுவே ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது நான் ஏன் தைச்சுக்கிட்டே இருக்கணும், இதை நான் ஒரு 4 பேத்துக்கு சொல்லி கொடுத்தேன்னா அந்த அவங்க கொடுக்குற ஃபீஸ் வந்து இதை விட இன்னும் அதிகமா வரும். நம்ம அதிகமாவும் சம்பாதிக்க முடியும், டைமும் கம்மி பண்ண முடியும், நம்ம போடுற எஃபர்ட்டையும் கம்மி பண்ண முடியும். அடுத்து இன்னும் ஒரு 4 பேர்த்த வச்சு ஒரு ஷாப் ஓபன் பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம அவங்களுக்கு கைட் பண்ணா போதும், அவங்க நமக்கு ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம ஒர்க் பண்ணவே தேவையில்ல. நம்மளோட ஒர்க் குறைஞ்சிக்கிட்டே போகும், டைமிங் குறைஞ்சிக்கிட்டே போகும், பட் இன்கம் அதிகமாயிட்டே போகும். இந்த மாதிரி நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாம் இந்த சோசியல் மீடியாவை நம்மளோட பிசினஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரீல்ஸுக்காகவும் ஷார்ட்ஸ்க்காகவும் யூஸ் பண்றதை விட இந்த சோசியல் மீடியாவை யூஸ்ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டுட்டு போலாம் மேம். சூப்பர் மேம். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து அதில் எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சி அது பக்கம் போகும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு வேங்கிறது கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இதை தாண்டி இன்றைக்கி நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? மேம் ஒரு பெண்ணா வந்து நமக்கு நிறைய விஷயம், நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணி தான் வருவோம். நம்ம வந்து ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னாலும் சரி, இல்ல ஒரு லோன் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் சரி, அதுக்கு நிறைய தடங்கள் வரும். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும். ஃபர்ஸ்ட் நமக்கு நம்ம மேலேயே ஒரு ஹோப் இருக்கணும். அண்ட் நமக்கு வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளே தனியா முயற்சி பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம்னாவே அடுத்தடுத்த ஸ்டெப் நமக்கு ஈஸி ஆயிரும். ஸோ ஒரு பெண்ணா வந்து இப்ப நான் சொல்லணும்
பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லாம ஆக்சுவலி குழந்தையும் பார்த்துக்கிட்டு ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு இப்படிதான் நான் வந்து என்னோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி நிறைய பேர் நிறைய ப்ராப்ளத்தோட இருக்கலாம். பட் அது ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் வைக்காம ப்ராப்ளத்தெல்லாம் நெக்ஸ்டா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மைண்ட் செட் வந்து நம்மளோட கரியர், நம்மளுடைய ஃபியூச்சர், நம்ம குழந்தைங்களோட ஃபியூச்சர், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம பிசினஸ்க்கு கொடுத்துட்டு அடுத்ததுதான் நம்மளோட ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றதுக்கெல்லாம் கொடுக்கணும். நம்ம ஃபர்ஸ்டே ப்ராப்ளத்தை திங்க் பண்ணிக்கிட்டே இருந்துட்டோம் அப்படின்னா அதை தாண்டி நம்மளால வெளியில வர முடியாது. மோஸ்ட்லி நம்மளோட சுத்தி இருக்கிற ப்ராப்ளம்ஸும் நம்மள அப்படிதான் கொண்டுட்டு வரும். ஸோ விமன் அப்படின்னாவே வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சாவே ஃபர்ஸ்ட் வீட்டுல சொல்ற விஷயமே இதெல்லாம் நீ பண்ண மாட்ட, இதை பண்ணிதான் நீ சம்பாதிக்க போறியா, உனக்கு இதெல்லாம் தேவையில்ல, நீ வந்து அமைதியா வீட்டுல இருந்தேனா போதும், குழந்தைங்களை பாத்துக்கிட்டா போதும், நீ ஃபேமிலியை பார்த்தேனா போதும் அப்படின்னு சொல்லி டவுன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ என்கரேஜ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. ஸோ நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணாலும் நம்ம ஓகே ஆமா நமக்கு வராது இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிடவே கூடாது. இல்ல அவங்க சொன்னாலும் நான் என்ன சொல்லல, என்னால முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்னால இதை செய்ய முடியும், என்னால சாதிக்க முடியும் அப்படின்னு நம்மள நம்பணும் அப்படின்னா அந்த ஃபுல் எஃபர்ட் 100% போட்டோம் அப்படின்னா, கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும். ஸோ பெண்ணா பிறந்துட்டோமே அப்படின்னு நினைக்காம பெண்ணா பிறந்ததுக்காக பெருமைப்படணும். கண்டிப்பா மேம். ஸோ வந்து இன்னைக்கு நம்ம அதிரே எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் கலந்துட்டு நிறைய நல்ல விஷயங்களை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி வழியாக ஷேர் பண்ணீங்க. ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம அதிரே எஃப்எம்க்கும் அதிரே எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? மேம் கண்டிப்பா நான் தேங்க் பண்ணேன் மேம். அதிரே எஃப்எம் நேயர்கள் எல்லாத்துக்குமே நன்றி அண்ட் மதுரை எஃப்எம்க்கும் நன்றி. என்னை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணப்பயே நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். நான் மெயினா எல்லாத்துக்கும் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு செலிபிரிட்டி வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க பேசுறாங்க அப்படின்னா அதை கேட்கறதுக்கு லட்சம் பேர் இருக்காங்க. பட் ஃபேஸே தெரியாத ஏதோ ஒரு மூலையில இருக்கிற ஒரு சின்ன பிசினஸ் பண்ற ஒரு விமன் ஆண்டர்பிரனரை வந்து வெளியில கொண்டுட்டு வந்து அவங்களோட வாழ்க்கையை பத்தியும் அவங்களோட பிசினஸை பத்தியும் மத்தவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஃபர்ஸ்ட் நீங்க நினைச்சதே வந்து பெரிய விஷயம். நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன் மேம். ஹார்ட்ஃபுல் தேங்க் டு யூ. கண்டிப்பா இதே மாதிரி நிறைய பேர் வெளியில வரணும், நிறைய பேர்த்த வந்து அதிரே எஃப்எம் நேயர்கள் வந்து சந்திச்சு அவங்களோட விஷயங்களை அவங்களோட வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் வந்து அதுல இருந்து எடுத்துக்க முடியும், இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அண்ட் நிறைய பேர்த்த வந்து நீங்களும் உருவாக்குவீங்க, இதை கேட்கிற நிறைய பேர் உருவாகுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ தேங்க்யூ மேம். இந்த டைம்ல நான் வந்து கண்டிப்பா இன்னும் ஒரு சிலருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னை உருவாக்குனவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணணும். பிகாஸ் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணது என்னோட மென்டர் தான், டாக்டர் விக்னேஷ். அவர் இல்லைன்னா இந்த பிசினஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிசினஸ்னா என்னன்னு சொல்லி கொடுத்து என்னை கை தூக்கி விட்டது அவர் தான். ஸோ கண்டிப்பா வந்து அவருக்கு நான் எப்பயுமே நன்றி சொல்லணும். என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட அம்மா தம்பி எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அது இல்லாம ஒரு சில சொந்தங்களும் அக்கா மாமா என்னோட தாய் மாமா பொண்ணு அந்த மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஒண்ணுமே இல்லாம ஜீரோவா இருந்தப்ப சப்போர்ட் பண்ணவங்க என்னோட உண்மையான உறவுகள் இவர்களா தான். ஸோ இந்த டைம்ல இவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அதிரே எஃப்எம்க்கும் நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். இவ்வளவு நேரம் வந்து எனக்கு பொறுமையா கொஸ்டின்ஸ் கேட்டு அதை நீங்க அப்ரிஷியேட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து பேசினது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். நேயர்களே, நம்ம அதிரே எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேலம் மாவட்டத்தில் ஆரி ஒர்க்லேருந்து ஆன்லைன் கிளாஸ் வரைக்கும் நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிரியா அவர்கள் ஆரி ஒர்க்கை பற்றி பல பயனுள்ள தகவல்களை இன்னைக்கு நம்ம அதிரே எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு நம்ம அதிரை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன் நான் உங்கள் RJ சுபா. இந்த கருத்துக்கள் அனைத்தையும் பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை 90.4 நமது சமூகம் நமது நலன். நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்களை பற்றி எங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சிங்கன்னா 7373776904 என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.